ஹாய் வியூவர்ஸ், நான் தான் உங்கள் சேகசன் சத்யன். இந்த வீடியோவில் படைத்தலைவன் இந்த படத்தோட விமர்சனம் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து கஸ்தூரி ராஜா, சண்முக பாண்டியன், முனிஸ்காந்த் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து அன்பு வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ஒன்லைன் கேட்டிங்கன்னா, ஒரு வில்லேஜில் ஒரு யானைக்கும் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பாச போராட்டத்தை ரொம்ப எமோஷனலாக காமிச்சிருக்காரு டைரக்டர் அன்பு. இதான் இந்த படத்தோட ஒன்லைன் கூட சொல்லலாம். ஸோ அந்த யானைக்கு என்ன நடந்துச்சு, அந்த யானை திரும்பி அவங்கள்ட்ட வந்துச்சு, அந்த யானையால் அந்த குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறோம் படைத்தலைவன். இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்த்திங்கன்னா, சண்முக பாண்டியன் ஆக்ஷன், எமோஷனல், சண்டை காட்சியில் பின்னிருக்காது. சண்டை காட்சியில் ரொம்ப சூப்பராக நல்லா நடிச்சிருக்கு. கதாநாயகியாக நடித்த அவங்களோட ரோல் வந்து ரொம்ப நீட்டாக இருந்தாலும் இந்த படத்துக்கு அவங்க தேவையில்லாத ஆணி மட்டும் தான் தெரிஞ்சு. கஸ்தூரி ராஜா ஒவ்வொரு எமோஷனல் சீக்வன்ஸாக கூட இருக்கட்டும், அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட, அந்த கோர்ட்டில் எல்லாமே அவரோட ரோல் ரொம்ப நீட்டாக அனுபவமான ஒரு நடிப்பாக இருந்தாலும் சில இடத்துல செயற்கையாக தான் தெரிஞ்சுது கஸ்தூரி ராஜாவோட ரோல். வில்லன் பார்த்திங்கன்னா மிக ஒரு ப்ளஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா சண்முக பாண்டியன் வந்து ஒரு அனுபவம் இல்லாமல் நடிப்பாக இல்லாமலாம் இருந்தாலும் கஸ்தூரி ராஜா, கருடன் ராம் இவங்களோட ரோல் வந்து பார்த்து ஸ்க்ரீனில் நம்மளை வந்து ஃபீல் பண்ண வச்சிச்சு. ஒரு அனுபவமான ஒரு நடிப்பு, யதார்த்தமான ஒரு நடிப்புன்னு. கருடன் ராம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லத்தனமான ஒரு விஷயத்த ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. KGFல பண்ண மாதிரி எதுலேயும் ரொம்ப நீட்டாக நல்லாவே பண்ணியிருக்காரு. அந்த சாமியார் கேரக்டர் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. வனத்துறை அதிகாரி அவர் கூட அந்த சீக்வன்ஸ் அந்த போர்ஷன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஏஐயில் விஜயகாந்தோட போர்ஷன்ஸும் சரி, சண்டை காட்சியோட விஜயகாந்தோட சாங்ஸும் சரி ரொம்ப நல்லது. படம் முழுவதும் ஆரம்பிச்சிருந்து ஒரு எண்டில் வரையும் வந்து ஆரம்பித்த ஒரு எண்டில் வரும் விஜயகாந்தோட ரெஃபரன்ஸ் இந்த படத்தில் நிறையவே இருக்குது. அது ஒரு டீ கடையில் விஜயகாந்தோட ஃபோட்டோ கூட இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் விஜயகாந்தோட ரெஃபரன்ஸ் ரொம்ப நல்லாவே வச்சுருக்காங்க. ஒளிப்பதிவு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு சுமாராக தான் இருந்துச்சு. இருந்த பாடல்கள் வந்து பெருசாக கை கொடுக்கல. பிஜிஎம்மில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம். படம் ஆரம்பித்து இறுதி வரையும் போகிற போக்கு ரொம்ப பொறுமையை சோதிச்சிச்சு. ஒரு மதம் யானை எவ்வளோ வேகமாக போகும், அது இப்படி கூட போல சுமாராக தான் போச்சு படம். பாண்டியனுக்கும் அந்த யானைக்கும் உள்ள லவ் போர்ஷன்ஸ், அந்த பாச பிணைப்பு எதுவுமே ஸ்க்ரீனில் பெருசாக காட்டல. ஒரிசான்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட ரெஃபரன்ஸ் எங்கேயுமே வைக்க கிடையாது. அது ஏன் சொன்னாங்க கூட தெரியல படத்தில். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆக மொத்தத்தில் இந்த படைத்தலைவன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்போ முடியும், செகண்ட் ஹாஃபில் எப்போ போவாங்க, அப்பேசும் நிம்மதி விரும்பத்தா அப்பயும் வரல. ஒரு யதார்த்தமான ஒரு படம். பார்க்கலாமா வேணாமான்னு அது நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. என்னை பொறுத்தவரையும் இந்த படம் வேஸ்ட்னு நான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 2.5. ஸோ இது போன்ற சுவாரஸ்யமாக அடுத்த முறை சந்திப்பு உங்களை அன்பு.